அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாஜிமார்களே, 2025ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்டு அலாட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சின்னதாக தான் இருக்கும், சரிங்களா? கபூர் குழியை விட சின்னதாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்த நமக்கு அலாட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்த தான் நம்ம படுக்கணும். எல்லாருடைய ஹக்கும் அந்த இடத்துல இருக்குது, எல்லாருடைய உரிமையும் இருக்குது. ஒரு சில நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, 2 பேர் படுக்க வேண்டிய இடத்துல ஒரு ஆள் படுத்துருக்குறாங்க. அதனால் விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஹாஜிமார்களுக்கு இடம் இல்லாமல் நிறைய பேர் பாவம் வெளியே படுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி செய்வது மிகப்பெரிய ஒரு தவறு. அப்படி யாராவது செஞ்சிங்கன்னா தயவு செஞ்சு அடுத்தவங்களுக்கு இடம் கொடுத்து உதவுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத் செய்வான், நம்முடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்வான். அதற்கு பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் எங்களுக்கு சரியாக செய்யலை, தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்து வேறுபாடுகளை நம்ம குற்றச்சாட்டுகளை முன்னாடி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆகையால் இது போன்ற தவறுகள் நம்ம செய்யாமல் இருக்கணும். எல்லாருக்கும் இடத்த தயார் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு இடத்த கொடுக்குறது தயவு செஞ்சு விட்டு கொடுத்துருங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். நீங்களே அந்த இதை பார்க்கலாம். அது इतना गर्म हो रहा है। இதே கடைசி வரைக்கும் பார்த்தோன்னு சொன்னால் நிறைய பேருக்கு இடம் இல்லாமல் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது ஹஜ்ஜை மக்பூல் மப்ரூராக்கி அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.